வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவஸ்வா. இன்றைக்கி நம்மளுடைய உண்மை வார்த்தைகள் யூடியூப் சேனலில் தாபுகிம் அப்படின்ற ஒரு தொழிலதிபர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் சம்பவத்தை தான் நம்ம ஒரு குட்டி கதையாக பார்க்குறோம். அந்த தொழிலதிபர் பார்த்திங்கன்னா இளம் வயதில் ரொம்ப வறுமையில் வாழ்ந்தவர். தன்னுடைய படிக்கிற அந்த வயதிலேயே வந்துட்டு அவர் இரவு நேரங்களில் வேலைக்கு போவார். அப்படி வேலைக்கு போயிட்டு இரவில் வரும்போது தன்னுடைய அம்மா அவருக்கு சாப்பாடு போடுவார். அப்போ அவர் அம்மாட்ட கேட்பார், அம்மா நீங்கள் வயிறு நிறையா சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிடாம வச்சுருந்து அந்த சாப்பாடு எனக்கு போடுறீங்களா அப்படின்னு கேட்பார். அந்தளவுக்கு குடும்பத்தில் வறுமை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சு மிகப்பெரிய இடத்துக்கு வராரு, மிகப்பெரிய தொழிலதிபராக வராரு. அவர் பண்ணாத தொழிலே இல்லை. அதுக்கு அவருடைய உழைப்பு, விடாமுயற்சியும் அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு. இருந்தாலும் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு நபரை ஒரு முறை பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல போய் கொடுத்துட்டு வர சொல்கிறாரு. அந்த நபர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த எடுத்துகிட்டு போனவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, போகிற வழியில் சீட்டு விளையாடுறதை பார்க்குறாரு. அவருக்கு சிறு வயதில் சீட்டு விளையாடுற பழக்கம் இருந்திருக்கு. தன் பையில் இருக்க கையில் காசை வச்சு தான் சீட்டு விளையாடணுன்னு அங்கே போகிறாரு. அதையும் தோத்துறாரு. அப்புறம் முதலாளி பணத்தை எடுத்து சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதையும் தோக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது விட்ட பணத்தை பிடிச்சிடலாம் அப்படின்ற முயற்சியில் இறங்கி மறுபடியும் சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு. எல்லா பணத்தையுமே தோத்துறாரு. தோத்துட்டு அவர் வீட்டுக்கு போகல, எங்கேயும் பயந்து போகலை. ஆனால் அந்த நபர் தன்னுடைய முதலாளிகிட்டே போனார். நடந்த உண்மையை சொன்னார். இப்படி நான் சீட்டு விளையாண்ட பணத்தை தோத்துட்டேன், எப்படியாவது விட்ட பணத்தை பிடிச்சிடலான்ற முயற்சி செஞ்சு பார்த்தேன், எல்லாத்தையும் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உட்காரு, உன்னை கூப்பிட்றேன்னாரு. ஒரு 5 நிமிஷம் கழித்து உட்கார்ந்து அவரை கூப்பிட்டாரு. நீ நினச்சிருந்தா அப்படியே ஓடி இருக்கலாம் பயந்து. ஆனால் நீ என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்ட, அந்த உண்மையை பேசின விதம் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, அந்த சீட்டு விளையாட்டில் விட்ட பணத்தை பிடிச்சிடலான்னு ஒரு முயற்சி செஞ்சையில், எப்படியாவது பிடிச்சிடலான்னு முயற்சி செஞ்சையில், அந்த முயற்சியை உன்னுடைய உழைப்பில் உன்னுடைய வாழ்க்கையிலையும் தொடர்ச்சியாக செய்ய, நீ ஜெயிச்சு பெருசாக வளர்ந்து வந்துடலாம். உனக்கு நான் மறுபடியும் இதை விட பெரிய ஒரு பதவி தரேன், நீ என்கிட்டயே வேலை பாரு, வெற்றி மனிதனாக வாழு அப்படின்னு சொன்னார். ஆமாம் நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு சீட்டு விளையாட்டு மாதிரி தான். எப்போ ஜெயிப்போம் எப்போ தோப்போம்னுலாம் தெரியாது. ஆனால் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். என்ன நண்பர்களே, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா?